Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக தான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சொந்தமா நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. எதுக்காக வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ண சொல்றோம் அப்படின்னா, அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங்லாம் முடிஞ்ச பின்னாடி நாம மற்ற சேனல்ஸ் மாதிரி உங்களை விட்டுட்டு போயிட மாட்டோம். இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டருக்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுப்போம். சரியா? அது எல்லாமே நீங்க அதாவது 4 இயர்ஸ்க்குமே நம்ம சேனல் வந்து உங்க கூடயே இருக்கும். அதனால நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸிட் ஆகாதீங்க. சரியா? அதனால வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ என்னன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் பத்தி நம்ம வீடியோ வந்து டெமோ வீடியோ இருக்குன்னு நம்ம போட்டுட்டோம். எப்படி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி டெமோ வீடியோ நம்ம போட்டுட்டோம். சரியா? அப்ப சாய்ஸ் ஃபில்லிங் நாங்க கொடுக்க போறோம். எப்படி நம்ம சாய்ஸ் லிஸ்ட் நம்ம ரெடி பண்றது, அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும்போது எதெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பேச போறோம். அதனால இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கும். ஆனா நீங்க ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா நீங்க நிறைய விஷயங்கள் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு தயவு செய்து நெட் சென்டர்ல போய் இதை மட்டும் போட்டு கொடுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்க வீட்லயே உட்காந்து மொபைல்ல நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க மொபைல்லே சாய்ஸ் ஃபில்லிங் போடலாம், இல்ல லேப்டாப்ல நீங்களே போட்டுடலாம். நம்ம டெமோ வீடியோ பாத்தீங்க அப்படின்னாவே தெரியும், உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். டெமோ வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் தான் கவுன்சிலிங்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட். அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து நம்மளோட கவுன்சிலிங்ல நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, நமக்கு வந்து 2,74,000 அப்ளிகேஷன்ஸ்க்கு மேல போயிடுச்சு. அதனால மேபி இந்த வருஷம் என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, இப்ப இது 2 வருஷத்துக்கு முன்னாடி 4 ரவுண்டா எப்பயுமே கவுன்சிலிங் நடக்கும். அந்த மாதிரி 4 ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மேபி இருக்கலாம். சரியா? ஒரு மாற்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப 4 ரவுண்ட் கவுன்சிலிங் இருந்துச்சு அப்படின்னா எந்த கட் ஆஃப்ல இருந்து எந்த கட் ஆஃப் வரைக்கும் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதை நம்ம என்ன பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இப்ப ரவுண்ட் 1ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 200ல இருந்து 179 வரைக்கும் ரவுண்ட் 1ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரவுண்ட் 2ல 178.9ல இருந்து 142 வரைக்கும் ரவுண்ட் 2ல வர வாய்ப்பு இருக்கு. ரவுண்ட் 3ல 141.9ல இருந்து 111 வரைக்கும் ரவுண்ட் 3ல வரலாம். ரவுண்ட் 4ல 110ல இருந்து 77.5 வரைக்கும் என்னாச்சு பாத்தீங்கன்னா ரவுண்ட் 4ல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கட் ஆஃப் அசம்ஷனா இருக்கு. சரியா? அப்படிங்கிற பட்சத்துல ஒருவேளை ரவுண்ட் 4 வரைக்கும் இந்த வருஷம் வரலாம். ஏன்னா எப்படியும் நியர்லி 3 lakh அட்மிஷன்ஸ், அதாவது அப்ளிகேஷன்ஸ் எப்படியாவது போயிடும். அப்ப இதுல டூப்ளிகேட் அப்ளிகேஷன், அதாவது 2 தடவை 3 தடவை இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் போட்டவங்க இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி நமக்கு எப்படினாலும் குறைந்தபட்சம் ஒரு 2,20,000 இருந்து ஒரு 2.5 லட்சம் பேர் இந்த வருஷம் கவுன்சிலிங் நமக்கு கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு அனுமானத்தில் நம்ம இருக்கிறோம். ஓகே, சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்றது? சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ரவுண்ட் 1ல நீங்க வந்தீங்க அப்படின்னா, சரியா? இப்ப ரவுண்ட் 1ல நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல சும்மா கொஞ்சம் சீட் மட்டும் தான் போயிருக்கும், மீதி எல்லா சீட்டுமே இருக்கும். ரவுண்ட் 1ல வரவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நீங்க இப்பயே உட்காந்து சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க ரெடி பண்ணி வைக்கலாம். சிஇஜி கேம்பஸ்ல இருந்து வரிசையா எல்லாமே நீங்க என்ன பார்த்தா ரெடி பண்ணி வைக்கலாம். மேக்ஸிமம் 179 வரைக்கும் பிரச்சனையே இல்லை. சரியா? நீங்க இப்பயே உட்காந்து சாய்ஸ் லிஸ்ட் நீங்க ரெடி பண்ணலாம். ஆனா ரவுண்ட் 2ல வரீங்கன்னு வச்சுக்கலாம், அதே மாதிரி ரவுண்ட் 3ல வரீங்கன்னு வச்சுக்கலாம், நீங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரவுண்ட் 1ல காலேஜ் செலக்ட் பண்ணிடுவாங்க பாத்தீங்களா, அது போக மீதி இருக்க காலேஜ் தான் நீங்க ரவுண்ட் 2ல வரும். சரியா? அடுத்து ரவுண்ட் 3 வரும்போது ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல செலக்ட் பண்ணது போக மீதி இருக்க சீட் தான் ரவுண்ட் 3ல வரும். சரியா? அப்ப ரவுண்ட் 2 ரவுண்ட் 3ல இருக்கீங்க பாத்தீங்களா, நீங்க சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து இப்ப ரெடி பண்ணி வைக்கலாம். ஆனா உங்க சாய்ஸ் லிஸ்ட்ல நிறைய மாடிஃபிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் பின்னாடி ஃபியூச்சர்ல இருக்கும். ஏன்னா நம்மளால அனுமானிக்க முடியாது, இந்த காலேஜ் தான் ரவுண்ட் 2ல வரப்போகுது, இந்த காலேஜ் தான் ரவுண்ட் 3ல இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அனுமானிக்க முடியாது. சரியா? அதனால நான் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்படி கொடுக்கணும், நீங்க எந்த ரவுண்ட்ல வந்தாலும் இப்ப சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணி வைக்கிறது, ரவுண்ட் 1 பசங்க லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி வைக்கலாம். சரியா? ஆனா ரவுண்ட் 2 ரவுண்ட் 3ல வந்தீங்க அப்படின்னா, இல்ல ரவுண்ட் 1ல வந்தாலும் எப்படி சாய்ஸ் லிஸ்ட் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறத அந்த பேசிக்கை நீங்க தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னாவே நீங்களே உட்கார்ந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க கொடுத்துலாம். ஏன்னா நிறைய யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு அமௌண்ட் எல்லாம் வாங்குறாங்க. சரியா? நாம எப்பயுமே அமௌண்ட் எல்லாம் வாங்குறதே கிடையாது. நாம எல்லா பசங்களுக்கும் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளுங்க. டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணிட்டே இருக்கீங்க. சரியா? நான் எப்படி இருந்தாலும் திரும்ப நான் கால் பண்ணிடுவேன். இருந்தாலும் கால் பண்றதை விட எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நான் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். சரியா? அதனால வாட்ஸ்அப் பண்ணுங்க. கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க அனுப்புனீங்க அப்படின்னாவே நாம உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு கொடுத்துடலாம். ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமானது என்னன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது 2 விஷயம் ஃபர்ஸ்ட் நீங்க முடிவு பண்ணணும்.
ஒன்று எனக்கு வந்து கோர்ஸ் முக்கியமா இல்லை காலேஜ் முக்கியமா, இது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். சரியா, இதை நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் எப்பயுமே என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டாக பிரிப்போம். சரியா, சாய்ஸ் ஃபில்லிங் எப்பயுமே நம்ம என்ன பண்ணோம் 3 பார்ட்டாக நம்ம என்ன சொல்லுவோம் பிரிச்சுக்குவோம். இது வந்து எப்பயுமே நம்ம சேனலில் மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம சேனலில் மட்டும் சொல்கிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த விஷயம் வந்து நான் தெரிஞ்சுக்கணும். எதுக்காக இதை சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு காலேஜ் வந்து கிடைச்சிச்சு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரே ஒரு காலேஜ் தான் கிடைக்கும். சரியா, நமக்கு கவுன்சிலிங் முடிஞ்சு நமக்கு ஒரே ஒரு காலேஜ் தான் கிடைக்கும். அந்த ஒரு காலேஜ் கிடைச்சோடனே இந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு 5 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த 5 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்க இப்ப தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. தெரியலன்னா இப்பயும் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா, அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா, எனக்கு நீங்க கொடுத்துருக்கீங்களா அந்த காலேஜ் நான் எடுத்துக்கிறேன். செகண்ட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, எனக்கு இப்ப நீங்க கொடுத்துருக்கீங்க போது இந்த காலேஜ் நான் எடுத்துக்கிறேன், இதை விட பெஸ்டா இதுக்கு மேல இருக்க காலேஜ், அப்போ மூவிங் அப்வர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. மூவிங் அப்வர்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்க சாய்ஸ் லிஸ்ட் போடுறீங்க, ஒரு 10 காலேஜ் போடுறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு 9வது இடத்துல இருக்கிற ஒரு காலேஜ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா, அந்த மூவிங் அப்வர்ட் ஆப்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ 9வது இடத்துல இருக்க காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, மேல இருக்கக்கூடிய காலேஜுக்கு தான் போகும். சரியா, அதாவது இதுக்கு மேல பெஸ்ட் அதாவது ஒரு காலேஜ் இருக்கான்னு சொல்லி தான் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடுத்த அலாட்மெண்ட்ல உங்களுக்கு வரும். சரியா, அதை தவிர கீழே இருக்க காலேஜ்லாம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகாது. சரியா, அதாவது இந்த மூவிங் அப்வர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இருக்க காலேஜுக்கு மட்டும் தான் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம போக முடியும். சரியா, அப்போ அந்த தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். மூவிங் அப்வர்ட் ஆப்ஷனை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 3 பார்ட்டை நம்ம பிரித்து வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல எனக்கு கிடைக்கவே கிடைக்காது, என்னோட கட் ஆஃபுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்போ நீங்க உதாரணத்துக்கு ஒரு 185 இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து பிஎஸ்ஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமான்னு கேட்டால் நீங்க என்ன சொல்லுவீங்க, கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லுவீங்கல்ல. அப்போ அந்த மாதிரியான காலேஜஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல போடுங்க. சரியா, பை லக்ல ஏதோ ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கலாம். அடுத்து செகண்ட் பார்ட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இந்த காலேஜ் தான் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 185 கட் ஆஃப் வச்சிருக்கீங்க. சரியா, நீங்க வந்து எதிர்பார்க்கலாம், என்னென்ன எதிர்பார்க்கலாம் சொல்லி கற்பகத்தில் காலேஜ் கிடைக்கிறதுக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கிறதுக்கு எதிர்பார்க்கலாம், இல்ல கேசிடியில் காலேஜ் கிடைக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஆர்இசியில் ஆர்ஐடியில் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி வச்சுங்களேன், உங்களுக்கு இந்த கட் ஆஃப்க்கு இந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அனுமானத்தில் இருப்பீங்கல்ல, அந்த காலேஜ்லாம் நீங்கள் செகண்ட் பார்ட்டில் கொடுக்கணும். பரவாயில்லப்பா, எனக்கு இந்த காலேஜ்லாம் கிடைச்சா போதும், இந்த கோர்ஸ்லாம் கிடைச்சா போதும், பரவாயில்லப்பான்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த தேர்ட் பார்ட்டில் நீங்கள் கொடுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு 20 காலேஜ், செகண்ட் பார்ட்ல ஒரு 20 காலேஜ், தேர்ட் பார்ட்ல ஒரு 20 காலேஜ், மொத்தம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கண்டிப்பா ஒரு 60 சாய்ஸஸ் கொடுக்கணும். சார், இந்த சாய்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து லிமிட் இருக்கா சார், ஏதாவது இவ்வளவுதான் கொடுக்கணும் அவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படிலாம் லிமிட்லாம் கிடையாது, எவ்வளவு சாய்ஸஸ் வேணா நீங்க கொடுக்கலாம். சரியா, அப்பதான் நீங்க இந்த மூவிங் அப்வர்ட் ஆப்ஷனுக்கு வந்து அது என்ன ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒன்னத்துக்கு இல்லாத காலேஜ், இப்போ சப்போஸ் இந்த தேர்ட் பார்ட்டை கொண்டு போய் நீங்க ஃபர்ஸ்ட்ல போட்டுட்டு, சரியா, நல்ல காலேஜை கொண்டு போய் எல்லாம் பண்றீங்க, கீழே போறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காத காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து வந்துருச்சு, அலாட் ஆயிடுச்சு. ஆனா உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் ஃபுல்லாவே உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சு பாத்தீங்களா, அந்த காலேஜுக்கு கீழே இருக்கு எல்லாமே, எப்படி போக முடியும்? அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த காலேஜை நீங்க எடுத்துக்கிற மாதிரி ஆயிடும். அதனால எப்பயுமே அந்த மூவிங் அப்வர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் எல்லாமே திங்க் பண்ணி உங்க கட் ஆஃப், உங்களோட கம்யூனிட்டி, நீங்க எந்த அதாவது கோயம்புத்தூர்ல கேக்குறீங்களா, சென்னையில கேக்குறீங்களா, இந்த மாதிரி எந்த ரீஜன்ல கேக்குறீங்க, இது எல்லாமே அனலைஸ் பண்ணி உங்களுக்காக நாம சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு கொடுப்போம். சரியா, சாய்ஸ் ஃபில்லிங் வேணும் அப்படின்னா நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.